ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு குயிக் மிக்சர் எப்படி பண்றதுன்ட்டு ஆத்துல இருக்கிற கண்ட இதை வச்சுதான், பொருள்களை வச்சுதான். இது வந்து கார்ன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவல், வேர்க்கடலை, உப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை வேணுங்கிறவா திராட்சையும் போட்டுக்கலாம். இது வந்து ஹோம்மேடு நான் பண்ணதுதான், காராபுந்தி. இந்த அப்புறமா எப்படி பண்றதுங்கிறத அப்லோட் பண்றேன். மிளகாப்பொடி, பெருங்காயம், அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த குயிக் மிக்சர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் வானா வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு எண்ணெய் காஞ்சுத்தான்னு பார்க்கறதுக்கு ஒரு பொரி ஒன்று அவல் ஒன்று போட்டிருக்கேன். போட்டால் அது டக்குன்னு மேலே வரணும். இன்னும் கொஞ்சம் ஆகணும், வந்துட்டு இன்னும் ஒரு செகண்ட் ஆன உடனே நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக உள்ளதை பொரிச்சுக்கலாம். தேங்காய், அவ்வளோதான். கொப்பரை தேங்காயை முதல்ல கொஞ்சம் பொரிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை, வெடிக்கும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அது வெடிக்கும், ஜாக்கிரதை. கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சேன்னா கொஞ்சம் சரியா இருக்கும். வெடிக்கிறது பத்தில அதை வெடிச்சு இந்த மேல இந்த தோலெல்லாம் கொஞ்சம் உரியும். அவ்வளவுதான். இதையும் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து முந்திரி, திராட்சை வேணுங்கிறவா திராட்சையும் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். கொஞ்சம் நல்லா ரெட்டிஷ் ஆன உடனே கொஞ்சம் ஆயிடுத்து பாருங்க, போறோம். இந்த அளவுக்கு ஆனா போறோம். இதையும் எடுத்து அதுல சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அவல் போட போறோம். அவல் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. அது கெட்டி அவலா இருந்தா அப்படியே தங்கும். இது நான் வந்து கொஞ்சம் இந்த அவல் வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் அது அடியில போறது. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கெட்டி அவல் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து மெல்லிஸ் அவல். இது அதுக்கப்புறம் வந்து கார்ன், கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்து பொரிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா பொரியும். இருக்கிறத நம்ம எடுத்து வச்சிருக்கிறதுல அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று தனித்தனியா வறுத்துட்டு ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு பவுல்ல. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஏற்கனவே நான் பண்ணி வச்சிருக்கேன் காராபூந்தி. இது எப்படி பண்றதுன்னு நான் அப்புறம் போடுறேன். அந்த காராபூந்தியும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயம், இது மிளகாப்பொடி, உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா குலுக்கி விட்டேன்னா நம்மளோட மிக்சர் ரெடிமேட் குயிக் மிக்சர் ரெடி. அவ்வளவுதான். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க.
இதில் வந்து உங்களுக்கு எது ஜாஸ்தி வேணுமோ அது போட்டுக்கலாம். கார்ன் ஜாஸ்தி வேணும்னா கார்ன் ஜாஸ்தி போட்டுக்கலாம், அவல் ஜாஸ்தி வேணும்னா அவல் ஜாஸ்தி போட்டுக்கலாம், வேர்க்கடலை ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். எல்லாமே நம்மளோட இதை பொறுத்து தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குயிக் மிக்சர் ரெடி. நம்மளோட குயிக் மிக்சர் ரெடி ஆகிடுது. இதில் வந்து கொஞ்சம் போரல அப்படின்ட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் அவலும் வேர்க்கடலையும் இருந்தது, அதையும் பொரிச்சு போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த முந்திரி பருப்பு, அப்புறம் நம்ம இது பேர் என்ன, கொப்பரை தேங்காய், இது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஈவனாக மிளகாப்பொடி உப்பு வந்து எல்லா இடத்துலையும் பரவும்.